இப்போ எப்படின்னா நீ அந்த கட்சி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கு. முதல் இடத்தை பிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாரிமுத்து. ஜூன் 12ஆம் தேதியே வந்து ஓப்பன் ஆயிருக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்கே பார்த்தீங்கன்னா வெளிச்சம் தருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தப்ப அவரோட தொகுதியிலே வெளிச்சம் தராம இருட்ட கொடுத்துட்டு இருக்காரு. 2 நாள் வெயிட் பண்ணுங்க, வெள்ளை அறிக்கை விடுறோம்னு வேற சொல்றீங்க. ஆனா டிவிகே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த 10 ரூபாய்க்கான விஷயம் வெளியில வேற மாதிரி வந்துச்சு. கமிஷன் யாருக்குன்னா சம்பளம் 10,000 தான் வாங்கிட்டு இருக்கோம் நாங்க எம்ப்ளாயிஸ். 2 வயசு குழந்தையெல்லாம் ரேப் பண்ணிருக்கு, அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்குன்னு சொல்ல சபாநாயகர் வந்துட்டு ஆதாரம் இல்லாம பேசாதீங்க. வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, அதாவது வெற்றிகரமா டிவிகே அரசாங்கம் 6வது தடவையா சட்டமன்றத்தை கூட்டியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க போறோம். யாரு மக்களுக்காக நின்று பேசினவங்க, யாரு தன்னோட பிரசன்ஸை மட்டும் காட்டினவங்க. சுவாரஸ்யமான விஷயங்களா? ஆமா, நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு இப்போ எப்படின்னா நீ அந்த கட்சி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்குதா? இல்லை ரியலாகவே இங்கே நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனால் அந்த மாதிரி நல்ல விஷயங்களை இந்த மக்கள் பார்த்துருக்காங்களா இல்லையானே தெரியல. ஏன்னா விஜய் அவர் பேசுறதுக்காக தான் எல்லாரும் டிவியை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்த ஜனத்தை அசம்பிளியை லைவ்ல பார்க்க வச்ச ஒரே அரசாங்கம் டிவிகே அரசாங்கம் அவங்க சொன்னாங்க. ஆனா ஒரு மிஸ்டேக் இருக்குன்ற என்ன தெரியுமா, விஜய் அவரை பேசுறதை கேட்கறதுக்குன்னு இல்ல, விஜயை பார்க்கறதுக்கே வருவாங்க. என்ன மேட்டர்னா, இன்னும் விஜய் அவர் பேசுவார்னு எதிர்பார்க்குற ஜனம் அதிகமாக தான் இருந்திருக்கும். அதனாலதான் சொல்றேன், அவர் பேச மாட்டாங்க. அந்த ஹைப்பை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. சரி, ஓகே, அவர் எதுக்கு பேசுறாரோ பேசலையோ, நம்ம பேசுவோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். யார் யார் பேசுனாங்களோ அவங்கள பற்றி பேச போகிறோம். யார் மக்களுக்காக பேசினாங்க அவங்கள மட்டும் நம்ம பேச போகிறோம். விரல் விட்டே நில்லாம். அவ்வளோ. முதல் இடத்தை பிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிபிஎம் தோழர் மாரிமுத்து. அவர் இன்னைக்கு பேசும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது கடவுள்கிட்ட நம்ம என் குடும்பத்தை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லுவோம் பார்த்தியா, ஒரு வேண்டுதல், அந்த மாதிரி ஒரு பணிவோட அவர் கேட்டார். எப்படின்னா, தன்னோட கிராமத்தில் விருதாச்சலம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குடிநீர் வசதி வந்துட்டு இல்லாமல் ரொம்ப மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு ஆல்ரெடி அந்த திட்டத்தை பழைய ஆட்சியில் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் அது ப்ரைவேட் செக்டார்கிட்ட கொடுத்தனால அந்த ப்ரைவேட் செக்டார் கம்பெனி வந்து ரொம்ப தாமதமாக மக்களை வந்து கேரே இல்லாமல் அவங்க பாட்டு இருக்காங்க. அதை தயவு செய்து பண்ணி கொடுங்க ஐயா அப்படின்னு கையெடுத்து கேட்டுக்கிறேன் ஐயா அப்படின்னு கேட்கும்போது கண்ணிலேருந்து தண்ணி வந்துடும். அந்த ஊர் மக்கள் அவங்க பார்த்தாங்கன்னா அவரோட பணிவு. அந்த இடத்துல நான் ஒருத்தரை நோட் பண்ணேன். அதாவது சிஎம் ஜோசப் விஜய் என்ன பண்ணாருன்னா, படிக்க போகிற பசங்க ஒரு லெக்சரர் வந்துட்டு அவங்க லெசன் எடுக்கிறாங்கனாக்கா என்ன பண்ணுவாங்க? உன்னிச்சு கவனிப்பாங்க. வேற நோட்ஸ் எடுப்பாங்க. அதுதான் அவர் பண்ணார். அதை பார்க்க சொல்ல உண்மையிலேயே எனக்கு ஒரு சைடில் வந்துட்டு ஓகே நோட் பண்ணுறாரு. அது அவர் அப்பத்துலேருந்தே பண்ணி தானே இருக்காரு. பணிவாக கேட்குற இடத்துல அவரோட ரியாக்ஷன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சூன் அந்த ஊர் மக்களுக்கு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க மாதிரி அவரோட ரியாக்ஷன் இருந்தது. அதை வச்சு நான் சொன்னேன். வெறும் அதை மட்டும் அவர் பேசலை. அதாவது அந்த ஊரில் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் சீலிங்லாம் உடஞ்சி பல நாட்களாக 15 வருஷமாக மேற்கொண்டு அவங்க வந்துட்டு கோரிக்கை வச்சுட்டே இருக்காங்களா, அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு சீரமைச்சுட்டாங்க, அந்த இடத்துல வந்துட்டு நடத்தவே முடியாதுன்னு சொல்லி வேற இடத்துல மாற்றி வச்சிருக்காங்களா டெம்பரரிக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க எங்களுக்கு. அதே மாதிரி கல்லூரி ஏதோ கேட்டிருந்தாங்க, ரோடு வசதி. காவிரி டெல்டாவில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்துட்டு ஜூன் 12ஆம் தேதியே வந்து ஓப்பன் ஆயிருக்கணும். கர்நாடக அரசும் ஓப்பன் பண்ணாமல் காவிரி டெல்டா மாவட்டம் ஃபுல்லாக வந்து ட்ரையாக இருக்குது, வேண்டிகிட்டு இருக்காங்க. எப்போலாம் தண்ணியை ஓப்பன் பண்ணுவீங்க? விவசாயம் வந்துட்டு அந்த இடத்துல அதை நம்பி தான் இருக்குது. அதையும் அந்த இடத்துல வந்துட்டு அவர் கேட்க சொல்ல மற்ற கட்சியினர் வந்து தயவு செய்து இவர் மாதிரி கெஞ்சணும்னு சொல்லலை, பட் மக்களுக்காக கேட்கணுன்ற ஒரு உணர்வு உள்ளவரா எங்க கண்ணுக்கு தென்படுறாரு. இந்த மாதிரி ஆட்களை, அதாவது 234 தொகுதியிலையும் மக்கள் தேர்ந்தெடுத்தா, அதாவது சிபிஎம் கட்சின்னு நான் சொல்லல, மக்களுக்கு தேவையான கருத்துக்களை வந்து சட்டமன்றத்தில் பேசுறவங்க அந்த மாதிரி தேவை. அதாவது இவருக்கு என்னோட சைட்ல இருந்து நான் மார்க் எவ்வளவு தருவேன்னா 100க்கு 100 நான் தருவேன். இன்னைக்கு அவரோட எடுத்து வச்ச கோரிக்கையை பார்க்க சொல்ல. ஒருத்தர் முத்துசாமி அவர் பேர், அதாவது நம்ம தினகரன் அவரோட கட்சி அமமுகல இருந்து கடத்தப்பட்டாரா இல்ல வாங்கப்பட்டாரா இல்ல அவரா விரும்பி அங்க சென்றாரான்னு தெரியாது. 7 வாட்டி விஜய்க்கு வாழ்த்து சொன்னார். அவரே தான். என்ன பண்ணாங்கன்னா, அதாவது எழுந்து நின்று அவரோட உரையை சொல்லும் போது எதிர்கட்சியில இருந்து அந்த சைட்ல இருந்துட்டு எல்லாரும் கத்த அமருங்கள். இவரும் ஆரம்பிக்கிறாரு, தமிழக முதல்வருக்கு பிறந்த நாள் வாழ்த்து அப்படின்னு சொல்றாரு. அமருங்கள். தமிழக முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்து, அமருங்கள். இப்படியே ஒரு 7 தடவை போனதுக்கப்புறமா 8வது தடவை வர சொல்ல அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் 8 தடவை அதாவது 8வது தடவை வாழ்த்து தெரிவிக்கிறேன், நீங்கள் சொல்ல இன்னும் அதிகமாக தான் இது போகும் கவுண்டிங் சொல்ல அவர் ஃபேஸில் நம்ம இளைய தளபதி முதல்வர் சிரிப்பு
ஒரே சிரிப்பு மழை, சந்தோஷத்துல அவரால் வந்து பூச்சிட்டு காமெடி அந்த சீன் பார்க்க சொல்ல எப்படி இருந்ததுன்னா நகைச்சுவையா இருந்ததுன்னு சொல்லிட்டு தமிழ் நியூஸ் சேனல்ல ஹெட்லைன்ஸாவே போடுறாங்க நியூஸ். அதாவது சுவாரஸ்யமான விஷயமா இதுதான் உங்களுக்கு எல்லாம் சுவாரஸ்யமான விஷயம். ஆனா இந்த நியூஸ் சேனல்ல எவ்வளோ கழுவி ஊத்தினாலும் இவங்களுக்கு புத்தியே வர மாட்டேங்குது. நீங்க உண்மையிலேயே எப்படி போட்டிருக்கணும்னா முட்டுச்சாமியின் முட்டு கொடுத்தல் அப்படி போட்டிருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அடுத்தது வராது. இந்த படத்துல நடிக்க சொல்ல இந்த பவர் ஸ்டார்னு ஒருத்தர் வருவார் தெரியுமா, நானும் ஹீரோ அப்படின்னு அதுக்காக அவர் ப்ரொமோட் பண்ணுவாங்க பத்தியா, அதுக்காக கன்றாவியா நடக்கும் தெரியுமா. நானும் எம்எல்ஏன்னு காட்டிக்கிறதுக்கு இதுக்கு மாதிரி பண்றது. அந்த மாதிரி இதெல்லாம் என்னன்னா சட்டமன்றத்தை கூடுறது எதுக்காக, சட்டமன்றம் எதுக்காக கூடுது அது தெரியாதவங்க இருப்பாங்க தெரியுமா, அவங்கள மாதிரி ஆளுங்க தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க. முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும்னா அவரோட வாட்ஸ்அப் இருக்கும், இல்லை நேரில் போய் பார்க்கலாம், இல்லை இது சட்டமன்ற மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே போகும்போது சொல்லலாம், போய் பார்த்து அலோவ் பண்ண மாட்டாங்களா என்ன. இந்த இடத்துல மக்களுக்கான பிரச்சனையை பேசுறதுக்கு தான் சட்டமன்றத்தை கூட்டுறாங்க. இவருக்கு நீங்கள் மக்களாகிய நீங்கள் எவ்வளோ மார்க் போடுவீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. பேர் வந்துட்டு காமராஜர் பேர் எடுத்துக்கிட்டாரு இவர், அதுவே எனக்கு செம்ம கோவமாக இருக்குது. அவங்க அப்பா மேலே எனக்கு செம்ம கோவம். அதுக்கப்புறமா அவருக்கு போடுற மார்க்கு நீங்கள் யாராவது 100 மார்க் போட்டிங்கன்னு வச்சிங்களேன், அவங்க சத்தியமாக சொல்லுவேன் நானே கடுப்பாகி அந்த கமெண்ட் கீழே வந்து ரீசன் கேட்பேன். அவங்க அப்பா தெரியாம வச்சுட்டு இருப்பாரு. அவங்க அப்பாவுக்கே இப்ப கோவம் இருக்கும், அவர் எதுக்கு வச்சு சொல்லிட்டு. சரி அவருக்கு பாவம். அடுத்து வந்துட்டு எடப்பாடியார் வந்துட்டு எழுந்து ஒரு கோரிக்கை வைக்க பேச வந்தார். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதாவது சிஎம் ஜோசப் விஜய் அவர் வந்துட்டு சட்டமன்றத்துல இந்த காவேரி விஷயம் தொடர்பாக வந்துட்டு ஒரு தீர்மானம் எடுத்துட்டு வந்தாங்க. அந்த தீர்மானம் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அதை 110 விதியின் கீழே வச்சதுனால அதை பத்தி யாரும் பேசாதீங்க, பேசக்கூடாதான். ஆனா இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன் காவிரி டெல்டா பக்கம் வந்துட்டு தண்ணியே வராம இருக்கனால அந்த விஷயமா பேசாம இருந்தா எப்படி? புரியல இது எப்படி. அதாவது உங்களுக்கு இப்ப சொல்லணும்னா உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஒருத்தரை ஆயுதத்தால தாக்கிட்டார், ஒரு எம்எல்ஏவை வைங்க, இல்ல ஒரு டிவிக்கு கட்சி சார்ந்தவங்களோ இல்ல ஏடிஎம்கே கட்சி சார்ந்தவங்களோ ஒரு குற்ற சம்பவம் நடந்துடுச்சு. அந்த குற்ற சம்பவம் யார் மேல குற்றம் இருக்கு இல்லன்றத நிரூபிக்கப்படாத அது கோர்ட்ல இருக்கு. ஸோ கோர்ட்ல கொடுத்ததுக்கு அப்புறம் கோர்ட்ல டிசிஷன் எப்போ வருமோ அப்பதான் அது வந்துட்டு உண்மையிலேயே யார் பண்ணாங்கன்றத சொல்லுவாங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்க இப்போ எடுத்துட்டு வந்து விவாதிக்காதீங்க. அதாவது 110 தீர்மானம் எங்க எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா இதை வந்துட்டு நாங்க கோர்ட்ல சமர்ப்பிப்போம், இதுக்கு நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு வந்தாச்சு, அதை வந்து திரும்ப திரும்ப நீங்க பேசிட்டு இருக்க தேவையில்ல அப்படின்னு. ஆக்சுவலி இந்த 110 தீர்மானம் வந்துட்டு இதுக்கு முன்னாடி கடந்த ஆட்சியில என்ன எதுக்காக எடுத்துட்டு வந்தாங்கன்னாக்கா, சட்டமன்றத்துல ஜெயலலிதா அவங்களோட ஆட்சியில வந்துட்டு சாலைகள், ஏதாவது ஹாஸ்பிட்டல் நிதி இதெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டு இமீடியட்டா பண்ணணும், எதிர்கட்சிங்க வந்துட்டு இதுக்கான பணத்தை எங்கேருந்து எடுத்துட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சண்டை அதெல்லாம் வந்து விவாதத்தெல்லாம் வந்துட்டு தவிர்க்கணும், இதெல்லாம் வந்துட்டு மெயினான முக்கியமான விஷயம், அதுக்காக இதை எடுத்துட்டு வருவாங்க. ஆனா இந்த காவிரி விஷயத்துக்கு வந்துட்டு குரல் கொடுக்க தான் மக்கள் 234 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அதை வந்துட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தாங்களாம். தீர்மானம் கொண்டு வர சொல்ல எதிர்கட்சி வந்துட்டு உதயநிதி அந்த இடத்துல அவர் வச்ச ஒரு கோரிக்கையை வந்துட்டு அந்த தீர்மானம் பேப்பரில் வந்துட்டு மென்ஷன் பண்ணாமல் எல்லாருக்கும் போயிருக்கு அந்த நியூஸு. ஸோ அவர் உதயநிதி சொன்னதை வந்துட்டு அங்கே எடுத்துக்காம இந்த தீர்மானத்தை எடுத்துகிட்டு வந்தால் அதோட பலன் என்ன அப்படின்னு சொல்லி தான் எழுந்து கேட்கும்போது அப்போ ஜேசிடி பிரபாகர் அவர் என்ன சொல்றாருன்னா, அசம்பிளி லீடர், சட்டமன்றத்தில் இவர் பேசினதை எடுத்துட்டு வருவோம், அதுல பதிவிடல, ஆனா அதை எடுத்துட்டு வருவோன்றது புரிஞ்சுக்கிங்க, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சொன்னதை வந்துட்டு யாரும் நிராகரிக்கல, அதை எடுத்துக்கிடும், அதை திருத்தி அதாவது சிஎம் ஜோசப் விஜய் அவரோட உரையில சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன அது கரெக்ட் தான் படுது. ஏன்னா அந்த இதை கொண்டு வந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது. இப்ப ஒரு நாள்லயே வந்துட்டு திரும்ப வந்துட்டு இதை பத்தியே பேசினா அது கரெக்ட் இல்ல, டைம் வேஸ்ட் தானே. டைம் அததான் அவரும் ஜேசிடி பிரபாகர் அவரும் சொன்னது. ஓகே, அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறவங்க காவிரி டெல்டா சார்ந்த மக்கள் வந்துட்டு எப்படி இருக்காங்க, அவங்களோட கவலையை அவங்க பேசுறதுக்கான ஒரு சார்பான ஒரு எம்எல்ஏ அவர் பேசுவார், அவரோட வழி என்னன்னு அந்த சைட்ல இருந்து இந்த பிரச்சனையை சார்ந்து. ஆனா அந்த இடத்துல வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க, இதை பேசினா அதை எடுத்துக்கப்படாது, அவையிலிருந்து நீக்கப்படும் இந்த கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் இவரு என்ன பண்ணாங்கன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த சேகர் பாபு இருக்காருல்ல, கோவில்ல கொடுக்குற நிதி இருக்குல்ல, கோவிலுக்கு வர நிதி, அதுல ஒரு 10 கோடி ஏதோ இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மல்டி ஸ்டோரேஜ் கார் பார்க்கிங் அதுக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க. அந்த கோவிலாண்ட வந்துட்டு மக்கள் நிறைய பேர் வராங்க, பேசிக் நீட்ஸ் எதுவுமே இல்லை, அதாவது பராமரிக்கவும் படலை, ரோடு வசதி சரியில்லை, கழிவறைகள் சரியில்லை. ஸோ மக்கள் அடிப்படை உரிமைக்காக தான் எதிர்பார்ப்பாங்க, யாரும் இங்கே வந்து போராடலை, அதாவது நீங்கள் கார் பார்க்கிங் மல்டி ஸ்டோரேஜ் இதுக்காகலாம் யாரும் இங்கே போராடலை,
நீங்கள் அந்த 10 கோடி ஒதுக்குனதா இவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க. டிவிகே ரமேஷ் அவர் என்ன சொன்னாங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காரு. அதை வந்து குற்றச்சாட்டாக அந்த இடத்துல வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. வைக்கும்போது சேகர் பாபு அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட் ஹெட் அவர் இருக்க சொல்லவும் அவரே தான் இருந்தாரா, டிவிகே ரமேஷ் இருக்க சொல்லவும் அவரே தான் இருந்தாரா, அவங்க சொல்லி தான் நாங்கள் எடுத்துட்டு வந்தோம், அவங்க மேலேயே காய போட்டாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பழியை வந்துட்டு அவங்க மேலேயே போட்டாங்க. ஆக்சுவலி மக்களுக்கு தேவையான விஷயம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொபோஸ் பண்ணணும். இந்த இடத்துல என்னை பொறுத்த வரைக்கும் சேகர் பாபு அவர் வந்துட்டு இல்ல ஆக்சுவலா எந்த ஒரு என்ன சொல்றது ஆச்சரியப்படுறதுக்கு இங்க ஒரு விஷயம் ஒண்ணும் இல்ல. தவறுதான் அது. சேகர் பாபு பண்ணது தப்பு. திமுகவை பொறுத்த வரைக்கும் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா பழி போறதா பார்ப்பாங்க. ஆமா, அது ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. ரமேஷ் அவர் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சொன்ன ஒரு விஷயம் அக்செப்டபிள், கரெக்டானது, அக்செப்டபிள். கோயிலுக்கு கார் பார்க்கிங் வேணும், ஆனா மல்டி ஸ்டோரி கார் பார்க்கிங் எதுக்கு கோயிலுக்கு, எதுக்கு தேவை? திருப்பதியிலேயே நான் மல்டி ஸ்டோரி கார் பார்க்கிங்லாம் பார்க்கல. இவங்க ஆட்டையை போறதுக்காக பல விஷயங்கள் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமேட்டு மல்டி ஸ்டோரி கார் பார்க்கிங்னா 10 கோடி ஆகும். அது அவங்க பார்ப்பாங்க, பார்த்து சொல்லுவாங்க இதுக்குள்ள இருக்க ஊழல்லாம் கொஞ்சம் நாளாக வருமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேகர் பாபு இதுக்காக எடுத்து பேசிட்டு இருந்தாங்க. எடுத்து பேச சொல்ல வந்துட்டு நடுவில் வந்துட்டு சபாநாயகர் சொல்லிட்டாரு, ஃபர்ஸ்ட் இவர் வச்ச கோரிக்கைக்கு நீங்கள் எழுந்து பேசுனீங்க, அது எழுந்து பேசுறதுக்கு இவரும் சொல்லிட்டாரு, திரும்பவும் அது விவாதமாக எடுத்துகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணி அதை முடிச்சிட்டாங்க. ஸோ அதாவது அமைச்சர் ரமேஷ் சொன்ன விஷயம் வந்துட்டு அக்செப்டபிளா, இவர் பேசின விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு கட்சி சார்ந்த நபர்கள் செய்த தவறை சுட்டி காட்டி அதுக்கான அதாவது வித் ப்ரூஃபோட எங்ககிட்ட இருக்கு காமிக்கிறேன் பாருங்க சொல்லி காமிச்சது சட்டமன்றத்தில் ஒரு பேசும் பொருளாவே அந்த இடத்துல இருந்தது. இதுவும் வந்துட்டு அக்செப்டபிள் தான். ஸோ இவருக்கான மார்க் என்ன தருவீங்க அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல. ரமேஷ் எவ்வளோ மார்க்? என்னோட சைட்ல இருந்து நான் என்ன சொல்லுவேன், ஒரு 70 மார்க் அவ்வளோதான். ஏன்னா மக்களுக்கான ஒரு விஷயமா அந்த இடத்துல கோரிக்கையா வந்துட்டு ஒரு எதிர்கட்சியை வந்து டிஃபெண்ட் பண்ணணும், எதிர்கட்சி பண்ண தப்பை நம்ம சொல்லணும். அஃப்கோர்ஸ் அது வேணும், அது அவர் பண்ணியிருக்காரு. ஏன்னா எனக்கு வந்துட்டு மாரிமுத்தை கம்பேர் பண்ண சொல்ல மாரிமுத்து தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல. ஓகே, நம்ம எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன பேசினார்னா, அதாவது சிஎம் ஜோசப் விஜய் ஆப்போசிட்ல இருக்காரு, மிக முதலமைச்சர் அவர் இந்த மக்கள் வந்து மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு இவரை தேர்ந்தெடுத்தாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கே பார்த்தீங்கன்னா வெளிச்சம் தருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தப்ப அவரோட தொகுதியிலேயே ஜெயிச்சு தொகுதியிலேயே வெளிச்சம் தராமல் இருட்டை கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ மின்சாரம் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து கட் ஆகிட்டு இருக்கு. பனையூர்லேயே உங்களோட ஆஃபீஸ்லேயே வந்துட்டு கரண்ட் கட் ஆகி போகுது. ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்கும்போது 2 நாள் வெயிட் பண்ணுங்க, வெள்ளை அறிக்கை விடுறோன்னு வேற சொல்றீங்க. நிர்மல்குமார் அவர் சொல்றாரு அந்த சைடில், இவருக்கு ஆப்போசிட்டா பேசுறாங்க. ஸோ பேசும்போது தீவிரமா அப்படியே ஃபயரா போகுது. நிர்மல்குமார் எழுந்துட்டு நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணோம், இது வரைக்கும் செக் பண்ணதில் பார்க்க சொல்ல நிறைய ஊழல் நடந்திருக்கு. அதாவது கொள்முதல் பண்ண டிரான்ஸ்ஃபார்மர்ஸு இந்த இடத்துலலாம் நிறைய விஷயங்கள் தவறு நடந்திருக்கு, அதெல்லாம் நாங்கள் வந்து இன்னும் 2 நாளில் வெள்ளை அறிக்கையில் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சைடில் அது சம்மந்தப்பட்ட எக்ஸ் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி எழுந்துட்டாப்ல. செந்தில் பாலாஜி எழுந்துட்டு என்ன சொன்னார், இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க என்னன்னா ஸ்டில் இதெல்லாம் ரிப்பேர்லாம் போயிட்டு இருக்கு, பழைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, அதெல்லாம் முடியிறப்ப கரண்ட்லாம் ப்ராப்பராக சரியாயிடும் அப்படின்னு இவ்வளோ ப்ராஜெக்டும் நாங்கள் தான் எடுத்துகிட்டு வந்தோம் சொல்லி செந்தில் பாலாஜி சொல்கிறார். அதே மாதிரி லாஸ்ட் இயரில் வந்துட்டு 5 இயர்ஸாக வந்துட்டு இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி இஷ்யூஸ்லாம் வரவே இல்லை, நீங்கள் எங்களை வந்து குற்றம் சாட்டுறீங்க, இதே ஆட்கள் இதே எக்யூப்மெண்ட்ஸ் இதே மெட்டீரியல்ஸை வச்சு தான் நாங்களும் கவர்மெண்ட் ரன் பண்ணோம், நாங்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நாங்கள் கொடுக்கல, நாங்கள் இப்போ மூவ் ஆனோடனே உங்களுக்கு வந்துட்டு நிர்வாகத்தை வந்துட்டு ஹேண்டில் பண்ண தெரியல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டம். அவர் வந்துட்டு ஸ்மார்ட்டாக பேசின மாதிரி இருந்தது. ஆனால் அவர் மேலே பல குற்றச்சாட்டு இருக்கு, அவரோட தம்பியை தேடிக்கிட்டு இருக்காங்க, இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ சிபிஐயில் விசாரணையில் அவர் கொடுத்துருக்காங்க. நானும் அதான் யோசிச்சேன், நேற்று நியூஸ் பார்க்கும்போது இவர் வீட்டில் போலீஸ் வராங்க அப்படின்னு போட்டுருந்தாங்க. ஆனால் இவர் உட்காந்துட்டு சிரிச்சிட்டு இருக்காரு ஜாலியாக. அதாவது நம்ம சைடில் தெரியல, பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆக்சுவலி 10 ரூபான்னு சொல்லி கிண்டலடி சொல்லலாம். எனக்குலாம் இவர் மேலே செம்ம கோவம், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு, அதாவது டிஎம்கே அப்படின்னு நம்ம கோவப்பட சொல்ல குற்றம்ன்ற ஒரு விஷயத்த நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்னா கமிஷன் வாங்கி இவங்க பெருசாக ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனால் டிவிகே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த 10 ரூபாய்க்கான விஷயம் வெளியில வேற மாதிரி வந்துச்சு. கமிஷன் யாருக்குன்னா சம்பளம் 10,000 தான் வாங்கிட்டு இருக்கோம் நாங்கள் எம்ப்ளாயிஸ், எங்கள் வீட்டு குடும்பத்தை நான் எப்படி ரன் பண்ண முடியும் 10-11,000 வச்சுக்கிட்டு, அதனால தான் இது பின்னாடி போகிறோம். இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு எதுக்கு பண்ணீங்க அதை பார்க்க சொல்ல. இப்போ செந்தில் பாலாஜி உண்மையிலே தப்பு பண்ணாரா இல்லையா ஒரு மண்ணாங்கட்டியும் புரியல. சரி, நீங்கள் சிபிஐயில் கொடுத்துருக்கீங்க, சிபிஐலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ மக்களே, இந்த விஷயத்தில் வந்துட்டு நிர்மல்குமார் பண்ணது தப்பா, நிர்மல்குமார் அவர் பண்ணது சரியா, செந்தில் பாலாஜி பண்ணது தப்பா, நீங்களே கருத்தை சொல்லுங்க. இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா விவாதம் பண்ணது எல்லாமே மாற்றி அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த இடத்துல மக்களுக்காக யாரும் பேசல. இந்த இடத்துல அந்த மக்களுக்காக தான் அந்த எலக்ட்ரிசிட்டி தேவை.
அந்த விஷயமா அதுக்குள்ள இருக்க ஊழல், அதுக்குள்ள இருக்க குற்றச்சாட்டு, இவங்க 2 பேரும் அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் வந்துட்டு இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் பேசினார். அதாவது பாலியல் குற்றச்சாட்டு, தாவேகா நிர்வாகிகள் வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு 34 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த விஷயத்துலலாம் உங்களோட நடவடிக்கை என்ன? பார்த்தேன் இந்த தஞ்சாவூர்ல ஏதோ ஒரு கேஸ் வந்து தாவேகா நிர்வாகி நிறைய இடத்துல நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க ஆக்ஷன் எப்படி எடுப்பீங்க அப்படிலாம் கேட்கும்போது மிஸ்டர் ஆதவ அர்ஜுனா மினிஸ்டர் அவர் எழுதிட்டார். ஸோ ஆதவ அர்ஜுனா எழுந்து பயங்கரமா பேசுவாருன்னு எழுந்து உங்களோட ஆட்சி காலத்திலையும் மட்டும் சும்மாவா இருந்தீங்க, 2 வயசு குழந்தையெல்லாம் ரேப் பண்ணியிருக்கு, அந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்குன்னு சொல்ல ஷாக் ஆயிட்டாங்க. உடனே எதிர்கட்சிலாம் 2 வயசு குழந்தைக்கு எங்க நடந்தது அப்படின்னு கேட்டவொடனே சபாநாயகர் வந்துட்டு ஆதாரம் இல்லாம பேசாதீங்க, உங்களோட பேச்சை வந்துட்டு இந்த அவையில இருந்து நீக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜினா அவர்கிட்ட சொல்ல, ஆதவர்ஜினா இன்னும் 2 நாள் நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் இதுக்கான ப்ரூஃப் அப்படின்னு அவர் பேச, என்னையா பண்றீங்க நீங்க சட்டசபையில குற்றம் சாட்டுங்க. அதாவது நீங்க ஒரு மினிஸ்டர், நீங்க ஒரு ரோல் மாடலா இருக்கணும். அதாவது கையில ஆதாரம், அதாவது நீங்க என்ன பண்ணுங்க, இந்த டிவி ரமேஷ் இருக்கார்ல மினிஸ்டர், அவர் கையில ஒரு ப்ரூஃபை கையில எடுத்துட்டு வந்து பேசினார் பார்த்தீங்களா. அதாவது இந்த அறநிலையத்துறை அமைச்சர் வந்துட்டு எக்ஸ் மினிஸ்டர் வந்து பண்ண ஒரு கான்ட்ராக்ட் இல்ல ஆக்சுவலா இவங்கெல்லாம் டிவிக்கு ஃபாலோ பண்ணி வந்தவங்க. இவர் இருக்காருல்ல டிஎம்கே வளர்ந்தது டிஎம்கே, அப்போ பழி போடுறப்போ டிஃபெண்ட் பண்ணதான் பாப்பாரு. அப்போ அவருக்கு தான் தெரியும் அந்த 2 வயசு குழந்தை யாரு, அந்த ஆளு யாருன்னு தெரியும். அவருக்கு தான் தெரியும், ஏன்னா அவரு தான் அங்கே தான் ட்ராவல் இருக்காரு. மக்களே இப்போ நீங்க சொல்லுங்க, அதாவது மினிஸ்டர் ஆதவ அர்ஜுனாக்கு என்ன போடுவீங்க? எது வேணாலும் கீழே கமெண்ட்ல போடுங்க, மார்க் கூட வந்துட்டு ரீசனையும் போடுங்க, பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் ஸ்கோர் பண்ணாரா இல்லையா அதுவும் மக்கள்கிட்ட விட்டுறான், சரிங்களா. ஆனால் அந்த இடத்துல டைலாக்லாம் பயங்கரமாக இருந்தது. விஜய் அவரை கலாய்க்க சொல்ல எப்போதான் இளைய தளபதி அதாவது சிஎம் ஜோசப் விஜய் எழுந்து பேசுவாருன்றது மட்டும் தெரியல. அந்த பார்த்து படிக்கிறது இல்லாமல் மனசுல இருந்து கூட சில விஷயம் பேசுகிறாங்க. ஆனால் டிவிகே தலைவர் வந்து அவர் பார்த்து வெறும் படிக்க மட்டும் செய்கிறாரு, அவரு அதுக்கப்புறமேட்டு உட்காந்துடுறாரு. ஃபைனலாக நான் இந்த ஒரு விஷயத்த பேசுகிறேன், அது ஒரு பெரிய காமெடி இருக்குது, வீடியோ மறக்காம அப்படி கண்டினியூஸாக பார்த்துட்டே இருங்க. சட்டமன்றத்தில் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு மாசா பேசக்கூடிய பிரேமலதா அவங்க, நானும் சொல்லியிருந்தேன் பழைய வீடியோ, ஆக்சுவலி ரீசன் நான் சொல்லிடுறேன் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தேன். ஆனால் வெறும் நீங்கள் வாட்டர் மட்டும் எடுத்துக்காதீங்க, முழுசாக கேளுங்க அவங்க என்னென்ன பேசினாங்கன்றது. அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது கவர்னர் உரையில் வந்துட்டு முன்னாள் தலைவர்கள் பேரெல்லாம் குறிப்பிட்டு பேசும்போது நிறைய தவறுகள் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு தமிழ் மொழின்றது வந்து தேன் வந்து காதில் ஊத்தோன்னு வாங்கலாமே அந்த மாதிரி வந்து பேசக்கூடிய ஒரு மொழியை வந்துட்டு சிதைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு சொன்னாங்க. அதாவது தேன் வந்து பாயும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல வந்துட்டு சிதைச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே, நீங்கள் அரசியல் பண்ணுங்க தமிழில், ஓகே நல்ல விஷயம் தான் பண்ணீங்க. அந்த இடத்துல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்கள் வந்துட்டு கவர்னரை சொன்னீங்களா இல்லை ஆளுங்கட்சியை சொன்னீங்களா? கவர்னர் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு வாசித்த நிறைய பேர் பார்த்து வாசிக்கிறவங்கலாம் இருக்காங்க. இன்னைக்கு மட்டும் இல்லை, கடந்த 6 நாட்கள், இதுக்கு முன்னாடி நடந்த 6 நாட்களில் யார் என்னென்ன பேசினாங்கன்றதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க டைரக்டா அவங்கள சொல்லிக்கலாமே. இத்தனை நாள் நீங்க பார்த்தது வேற மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் கவர்னர், நமக்கு அவரு தப்பு பண்ணிருக்கலாம். எனக்கு பார்க்கும்போது அப்ப புரியல. கரெக்ட். அதாவது உள்ளுக்குள்ளவே நீங்க வச்சிட்டு இருக்கீங்களே பக்கத்துல சரௌண்டிங்ல, அவங்கள நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்களா, சூப்பரா இருக்கும். அவங்க எல்லா வாட்டியுமே ப்ரூவ் பண்றாங்க. ஓகே, இன்னைக்கும் ஒருத்தர் பேசினாரு, ஷார்ட்ஸ்ல நான் போட்டிருப்பேன். அதாவது மகிழ்ச்சி அமைச்சர் அவர் பேசின வேர்டை என்னோட ஷார்ட்ஸ் இருக்கு, நீங்க போய் பாருங்க என்னோட இதுல. ஸோ இவங்க இது மட்டும் பேசாம நன்றி தெரிவிச்சாங்க. அதாவது இளைய தளபதி சிஎம் ஜோசப் விஜய்க்கு வாழ்த்துக்கு, அதாவது பிறந்த நாள் இன்னைக்கு வாழ்த்தா. ஆமா, நன்றி தெரிவிச்சாங்க. நன்றி தெரிவிச்சு முடிச்சுட்டு அப்போ எல்லாருக்கும் வந்து வாய்ப்பு கொடுங்க, சில பேர் மட்டும்தான் பேசுறாங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்களோட குறைகள் அந்த ஊர் மக்களோட கோரிக்கைகளை வந்துட்டு வெளிப்படுத்த முடியும், செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஒரு பேப்பர் வச்சுருந்தாங்க, கட்டா எழுதி இதில் என்னோட கோரிக்கையெல்லாம் இருக்குது, நான் வந்து அமைச்சர் அதான் சபாநாயகர்கிட்ட தரேன், அதை வந்து என்னால் எல்லாத்தையும் பேச முடியாது, என்னோட மக்கள் என்னோட ஊரில் சேர்ந்தவங்களாம். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க ஊர் மக்களோட கோரிக்கை என்னன்றதை அந்த இடத்துல சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு இன்னொரு விஷயம் சொன்னாங்க. ஆக்சுவலி நிறைய டெக்னாலஜிலாம் டெவலப் ஆகிட்டு இருக்கு சொல்ல, ஸ்டில் கிளாஸில் தண்ணி ஊற்றின்னு இருக்காங்க. அதாவது அசம்பிளி நடக்கிறப்ப அப்பப்போ உள்ளே வந்துட்டு ஒரு ரோவில் தண்ணி வேணும் பாஸ் பண்ணுறது, ஒரு கிளாஸில் மட்டும் தண்ணி இருந்தால் எப்படி? ஆக்சுவலி ஒரு வாட்டர் கேனில் அதுவும் வந்து ஒரு கிளாஸ் பாட்டில்
பிளாஸ்டிக்கில் இல்லை, கிளாஸ் பாட்டில் வாட்டர் கேன் நீங்கள் வச்சுறப்ப அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு டைம் சேவிங், அந்த இடத்துல வந்து டிஸ்டர்பன்ஸ் நடக்காது. ஸோ கான்சன்ட்ரேஷன் மக்கள் விஷயத்தில் இருக்கும். இந்த இடத்துல கூப்பிட்டு வச்சு பேசுறது இதெல்லாம் நடக்காது. நானும் தப்பா நினைச்சேன். ஸோ அதுக்காக அவங்க சொல்ல வந்தப்ப அந்த இடத்துல வந்துட்டு ஓபிஎஸ் அவர் எழுதிட்டாரு. பாருங்க, நம்ம இந்த இடத்துல சொல்ற அந்த மாரிமுத்து அவர் எதுக்கு பேசினாரு, இப்போ இங்க ஓபிஎஸ் எதுக்கு பேசுறாரு பாருங்க. சபாநாயகர் எனக்கு ஒரு டைம் கொடுங்க சொல்லி எழுந்திரின்னு நீங்க வாட்டர் கேன்லாம் வாங்கி வச்சீங்கன்னா கோவம் வந்துச்சுன்னா அந்த வாட்டர் கேன்லேயே தூக்கி அடிப்பாங்களே அப்படின்னு ஒன்று பேசினவனே அதுக்கு ஒரு கைத்தட்டல் சிரிப்பு. ஐயோ 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 இந்த அசம்பிளியை பார்க்கணும், அதுக்குதான் எல்லாரும் சிரிக்கிறாங்க. சரி, அதுவும் ஆக்கப்பூர்வமான விஷயம். இதையும் நியூஸ் மீடியா என்ன பண்ணாங்களா, கலகலப்பான அசம்பிளி அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இல்ல எவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்த பெருமையா பேசிக்கிறாங்க. எக்ஸ் சிஎம் வாட்டர் பாட்டில் எடுத்து அடிச்சுப்போம் தூக்கி அப்படின்னு ஓப்பனா கமெண்ட் பண்றீங்கன்னா அவ்வளவு கேவலமான ஆளுங்களை உள்ள வச்சிருக்காங்க. அந்த இடத்துல பிரேமலதா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வாட்டர் கேன் அடிக்கணும்னா கோவத்தை வெளிப்படுத்தினா வாட்டர் கேன் மட்டும் தேவைப்படாது, இந்த கிளாஸை கூட தூக்கி அடிக்கலாம். கரெக்ட் தான். ஸோ எனக்கு இந்த விஷயத்துல பார்க்கும்போது பிரேமலதா அவங்க வந்துட்டு மேபி இங்க வந்து யாரையும் நம்பக்கூடாது, ஒரு கிளாஸ்ல தண்ணி ஊற்றி தராங்க, அதாவது ஓப்பன் தண்ணி வந்து வருது. ஸோ எங்க எது தப்பு நடக்கும்ன்றது யார் கையில் இருக்கு, ஒரு சீல்டு பாட்டில் இருக்கு சொல்ல சேஃப் நடக்கும். கரெக்ட் தான், அது கரெக்ட் தான். ஏன்னா இங்க ஐயா விஜயகாந்த் அவர் உள்ள வரும்போது நல்லா பேச்சு திறமை இருந்தது, நல்லா பேசினாரு. அதுக்கப்புறம் அவர் திராட்டே போச்சு. எங்க என்ன எப்படி எப்போ அம்மாவை எதிர்த்து பேசினாரோ அப்பயே முடிஞ்சு போச்சு சொல்லி. அதெல்லாம் நிறைய விஷயம் வந்துட்டு பேச முடியாத விஷயம்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேமலதா அவங்க வந்துட்டு மக்களுக்காக பேசினதா உங்களுக்கு தோணுச்சுனாக்கா அவங்களுக்கும் ஒரு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட மார்க்கை நீங்கள் போட்டு போங்க. அதுக்கப்புறம் சிஎம் ஜோசப் விஜய் எப்போ பேசுவார், ஸ்டார்டிங்கில் நம்ம பேசலாம் நடுவில் பேசலாம் சொன்னீங்களே, அப்போ நான் சொன்னேன் அவரை பற்றி நம்ம கடைசியாக சொல்லலான்ட்டு. இங்கே நம்ம மாரிமுத்து சிபிஎம் அவர் பேச சொல்ல அவர் விஜய் அவர் பார்க்கும்போது அவர் மைண்ட் வாய்ஸ் எனக்கு அந்த இடத்துல வீடியோ பார்க்கும்போது நான் யோசித்தேன், அதாவது சிஎம் ஜோசப் நம்ம வந்து நடிக்க சொல்ல பேப்பரை வந்துட்டு பார்த்து படித்து மனப்பாடம் பண்ணி நம்ம எவ்வளோ டைலாக்லாம் பேசியிருக்கோம். அப்போல்லாம் வந்துட்டு அந்த டைலாக்கை நானே ரசிச்சிருக்கேன், ஆனால் என்னையே ரசிக்கிற மாதிரி நீங்கள் பேசியிருக்கீங்க. அதாவது டைலாக்கு எழுதாமல் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு ரியாக்ஷன் அவர் ஃபேஸில் தெரிஞ்சுது. இது மாதிரி நான் எப்போ பேசுவேன் அப்படின்னு அவர் எதிர்பார்க்க அவர் மனசில் ஓட மக்களாகிய நீங்கள் பதிலாக சொல்லுங்கள், அவர் எப்போ பேசுவார். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் திரும்பவும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.